புதியதாய் ஒரு பூமி, புனித தேவனின் ஆலயம், புது வாழ்வின் அழைப்பாகவே. புலந்ததே புதுவானம், புதியதாய் ஒரு பூமி, புனித தேவனின் ஆலயம், புது வாழ்வின் அழைப்பாகவே. அன்பான தெய்வமே, உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். 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 கனவாய் நின்ற காட்சிகள் இங்கு நனவாய் மாறியதே. கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே. கனலாய் நின்ற காட்சிகள் இங்கு நனவாய் மாறியதே. கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே. புனலாய் ஆலய வலப்புறம் இருந்து புது வாழ்வு பொங்குதே. அதன் கரையில் வாழ்வோர் காலங்கள் எல்லாம் கனி தந்து வாழ்வரே. அன்பான தெய்வமே, உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். அன்பான தெய்வமே, உம்மை ஆராதிப்போம் துதிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பானவர்களே, இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் வணக்க நாளை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்நாளில் மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நாம் இறைவனை சார்ந்த மக்களாக வாழ அழைப்பு விடுகிறது. நமது பாவ நிலையிலிருந்து மனந்திரும்பி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நாடுகிற மக்களாக வாழும்பொழுது இறைவன் நம்மை விட்டு விலகாது காத்திடுவார். அவர் தரும் நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்கிறோம். இத்தகைய நிலை வாழ்விற்கு தடையாக உள்ள இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற அனைத்திலிருந்தும் விட்டு விலகிட வேண்டும். கடவுளால் எல்லாம் இயலும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நம் இந்திய நாட்டிற்கு நற்செய்தி அறிவித்த புனித தோமையாரைப் போல இறைவனை சார்ந்து வாழ்ந்திட வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் 3ஆம் நாள் திருத்தூதர் புனித தோமாவின் வணக்க நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். என்றும் இந்தியாவின் திருத்தூதரும் சாந்தோம் புனித தோமா பேராலயத்தின் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான திருத்தூதர் புனித தோமாவை நாம் வணக்கத்தோடு நினைவு கூர்ந்து அவரது பரிந்துரையை வேண்டி அவரை போல நாமும் சீடத்துவ வாழ்க்கை வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக் கொடுக்க
தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். மனிதர்களுடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருப்பதில்லை. அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் நல்லவர், அவர் தம் படைப்புகளை அறிவார். அவரை அவர் விட்டுவிடவில்லை, கைவிடவும் இல்லை, மாறாக பாதுகாத்தார். மனிதர் செய்யும் தர்மங்கள் அவருக்கு கணையாழி போல் திகழ்கின்றன. அவர்கள் புரியும் அன்பு செயல்கள் அவருக்கு கண்மணி போல் விளங்குகின்றன. பின்னர் அவர் எழுந்து அவர்களுக்கு கைமாறு செய்வார். அவர்களுக்கு சேர வேண்டிய வெகுமதியை அவர்களின் தலைமேல் பொழிவார். இருப்பினும் மனம் வருந்துவோரை தம்பால் ஈர்த்து கொள்கின்றார். நம்பிக்கை இழந்தோரை ஊக்குவிக்கின்றார். ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவங்களை விட்டு விலகுங்கள், அவர் திருமுன் வேண்டுங்கள், குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள். உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள், அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள், அவர் அருவருப்பதை அடியோடு வெறுத்திடுங்கள். வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் கீழுலகில் அவரது புகழை யாரே பாடுவர்? உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை. நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது! அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது! ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சமில்லையோ அவர் பேறு பெற்றவர். நீதிமான்களே,
ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். துன்ப வேளையில் என் அன்பர் அனைவரும் உம்மை நோக்கி மன்றாடுவர். பெரு வெள்ளம் பாய்ந்து வந்தாலும் அவர்களை அது அணுகாது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நீரே எனக்கு புகலிடம். இன்னலென்று என்னை நீர் பாதுகாக்கின்றீர். உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்கச் செய்கின்றீர். நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 10, 17 தொடங்கி 27 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவருமில்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தன் சீடரிடம், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால்
எல்லாம் இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, திருத்தூதர் புனித தோமாவின் வணக்க நாளாகிய இன்று உண்மையான சீடத்துவம் என்றால் என்ன என்பதை இயேசு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இளைஞன் ஒருவன் அவரிடம் ஓடி வந்து, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறான். இளைஞர் இயேசுவிடம் வேறு எதையும் கேட்கவில்லை. நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள, நிலையான வாழ்வு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளவும், அதை தனது உடைமையாக்கிக் கொள்ளவும் இந்த இளைஞன் விரும்பினார். இயேசுவை பார்த்து போதகரே என்று சொல்லவில்லை. இதுவரை இயேசுவை அழைத்தவர்கள் போதகரே என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நல்ல போதகரே என்று இயேசுவை அன்பொழுக அழைக்கிறார். இயேசு அதற்கும் விடை பகர்கிறார். நல்ல போதகர் என்று ஏன் என்னை அழைக்கிறார்? இந்த இளைஞன் அந்த இயேசுவினுடைய போதனைகளை தொடர்ந்து கேட்டு வருகிற ஒருவராக கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். அதனாலேதான் அவனுடைய தேடலுக்கு நிலை வாழ்வை தனது உடைமையாக்கிக் கொள்ள, நிலை வாழ்வை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள அவன் விரும்பிய போது, இதை யாரால் எனக்கு தர முடியும் என்பதை அவன் ஒரு நாள் இரு நாள் அல்ல, பல நாள் தேடி இருக்க வேண்டும். அதனாலே இயேசுவின் பின்னாலே அவரது போதனைகளை, வல்ல செயல்களை பார்த்து கொண்டே அவரை பின்பற்றி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞன் தான் நல்ல போதகரே, நான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த இளைஞருடைய அல்லது இந்த மனிதருடைய கேள்வி நமக்கு சற்று ஆச்சரியமாக, வியப்பாக இருக்கிறது. வருகிறவர்களெல்லாம் குணம் தேடி, நலம் தேடி, அல்லது தங்களது பசியை போக்க என்று பல்வேறு தேவைகளோடு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். இந்த ஒரு மனிதர் மட்டும்தான், நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை கேட்கிறார். இயேசுவும் உமக்கு கட்டளைகள் தெரியுமே என்று 10 கட்டளைகளை அவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகளையும் நான் சிறு வயது முதலே கடைபிடித்து வருகிறேன், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவிடம் அந்த மனிதர் கேட்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. என்றால் அவருடைய தேடல் உண்மையான தேடலாகவே இருந்திருக்கிறது. ஆனால் இயேசு அவருக்கு தந்த பதில் இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது. அது என்ன என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். உன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று அதையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு, சொத்துக்களை விட்டு வா என்று மட்டும் சொல்லவில்லை, அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு பின் வந்து என்னை பின் செல் என்கிறார். இவ்வளவு நேரம் அந்த தேடலோடு வந்த அந்த இளைஞன் முகம் வாடி போனான். அவன் ஒன்றும் பதில் சொல்ல இயலாமல் திரும்பி செல்கிறான். முகவாட்டத்தோடு சென்றான்.
என்று நற்செய்தி பதிவு செய்கிறது. என்றால் நிலை வாழ்வை தேடிய இந்த மனிதர், இந்த மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர், நிறைய சொத்துக்களை வைத்திருந்தவர், நிறைய நிலங்களை, ஆடு மாடுகள் போன்ற உடைமைகளை தனது உரிமையாக்க வைத்திருந்தவர், அதை விட்டுவிட்டு வந்து என்னை பின் செல் என்றவுடன் முகவாட்டத்தோடு திரும்பி போனான். என்றால் இவனுடைய இதயம் எங்கே இருந்திருக்கிறது? இவனுடைய உள்ளம், சிந்தனை எல்லாம் எதை நோக்கி அமைந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவன் நிலை வாழ்வை தேடினான். ஆனால் நிலை வாழ்வுக்கும் அதிகமாக தெரிந்தே, புரிந்தே, அறிந்தே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். நிலை வாழ்வு, நிலையான வாழ்வு என்றால் இப்போது இருப்பது நிலையான வாழ்வு அல்ல. இதைவிட என்ன செய்ய வேண்டும் என்று அவனுடைய தேடல் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த இதயத்தை, அவனுடைய இதயம் இருக்கிற இடத்தை இயேசு தொட்டவுடன், நீ அதை விட்டுவிடு என்று சொன்னவுடன் அவனுடைய முகம் வாடி போகிறது. காரணம், அவன் தன்னுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போவது இந்த செல்வம், இந்த சொத்து என்று நம்பியிருக்க வேண்டும். அதனாலேதான் இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல் என்றவுடன் அவன் முகவாட்டத்தோடு திரும்பி போனான். எத்தனை ஆவலோடு இயேசுவை தேடி வந்தானோ, எத்தனை ஆவலோடு நிலை வாழ்வை தன்னுடைய உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினானோ, அத்தனை வேகத்தோடு, வருத்தத்தோடு அவன் திரும்பிச் செல்கிறான். எங்கே உன் இதயம் இருக்கிறதோ அங்கேதான் கடவுள் இருக்கிறார். நீ உன் செல்வத்தின் மீது, சொத்தின் மீது உன்னுடைய இதயத்தை, வாழ்க்கையை மையப்படுத்தி இருந்தால், நீ எத்தனைதான் இறைவனை தேடினாலும், நாம் எத்தனைதான் பக்தி முயற்சிகளை மேற்கொண்டாலும், எத்தனைதான் பாத யாத்திரைகளை திரு பயணியாக நாம் மேற்கொண்டாலும், திருத்தலங்களுக்கு சென்றாலும், ஒருபோதும் இவையெல்லாம் நிலை வாழ்வை நமக்கு உரிமையாக்கிக் கொள்ள உதவ போவது இல்லை. இறைவன் ஒருவரே நிலையானவர். அந்த பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் நிலையான வார்த்தை உம்மிடம் தானே இருக்கின்றது என்று சொன்னாரே, அதை போல இயேசுவை, இறைவனை நம்முடைய சொத்தாக, செல்வமாக நாம் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த பணக்காரன் நிறைய விளைந்திருக்கிறது, என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்றன, உண்டு மகிழ்ந்து நீ இளைப்பாறு என்று தனக்குத்தானே சொன்னபோது கடவுள் சொன்னார், அறிவிலியே, நாளை காலை நீ உயிரோடு இருப்பாய் என்று உனக்கு சொன்னது யார் என்று கேட்டார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை நாம் சொந்தமாக்கிக் கொண்டால் மற்றவை அனைத்தும் நமக்கு சொந்தமாகும் என்கிற சூத்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிற போது இந்த உலகின் செல்வங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாகும் என்கிற அந்த ரகசியத்தை நாம் புரிந்திருந்தால், இறைவனை நாம் நமக்கு எல்லாமுமாக, சொத்தாக, செல்வமாக, பெருமையாக நாம் ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அப்படி இந்த உலக பற்றுகளை விடுத்து இறைவனை மட்டுமே பற்றி கொள்ளுகிற
பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று மற்ற பற்றுக்களை விட்டுவிட இறைவனை மட்டுமே பற்றி கொள்ள அழைக்கிற இந்த இறை வார்த்தை உண்மையான சீடத்துவம் இதுதான் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்று நாம் சிறப்பிக்கும் திருத்தூதர் புனித தோமாவும் இயேசுவோடு இருந்தவர். அவருடைய காயங்களிலே என்னுடைய விரலை வைத்து தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்ன இவர் அவரை பார்த்ததுமே என் ஆண்டவரே என் தேவனே என்று அவரது தாளிலே அடைக்கலமானார். அவர் காலிலே விழுந்து கடவுளை பற்றி கொண்டார் என்று நாம் அறிவோம். அதே போல நாமும் இறைவனை மட்டுமே பற்றி கொள்ள, இறைவனை மட்டுமே நமது வாழ்வின் எல்லாமுமாக செல்வமுமாக கொள்ள இன்று இறை அருளை வேண்டி மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்பிக்கையாளர் மன்றாட்டை நம்பிக்கையோடு அவரது திருமுன் நாம் எடுத்து வைப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன இறைவனின் வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் நம்பிக்கையோடு வேண்டி கேட்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவருக்காகவும் வேண்டுகின்றோம். இவர்கள் உமது கட்டளையின்படி வாழ்ந்து இறை மக்களையும் உம்மிடம் சேர்க்கும் கருவிகளாக வாழவும், நிறைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தேவையான ஞானத்திலும் நம்பிக்கையிலும் வழிநடத்தி சென்றிட அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஐயனாம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உமது ஆவியார் அருளும் ஞானம் அறிவாற்றலால் சரியான வழியில் மக்களுக்கு தொண்டாற்றவும், சமூக ஒற்றுமையும் வளர்ச்சியும் நினைவில் கொண்டு பொதுநலம் காக்கும் தலைவர்களாக வாழ்ந்திடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நாங்கள் அனைவரும் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு உம்மையே சார்ந்து வாழ்ந்திடவும், எங்களின் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகிரும் நல் மனிதர்களாக வாழ்ந்திட அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதியுறும் நோயாளிகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப இவர்களது நம்பிக்கையையும் ஜெபங்களையும் கேட்டு உடல் பிணி போக்கி நற்சுகத்தை அருள வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடும். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். வெண்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோம். வெண்தூய அப்பம் என் உணவாய்
எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். திராட்சை கொடி போல பயன்தரும் கிளையாவோம், ரசத்தின் சுவை போல இனிதாகுவோம். திராட்சை கொடி போல பயன்தரும் கிளையாவோம், ரசத்தின் சுவை போல இனிதாகுவோம். இறைவன் ஏற்கும் இதயம் கொள்வோம், நல்விதையாக உயிர் பெறவே நம்மை எங்கு கொடுப்போம், கொடுப்போம் கொடுப்போம். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். வெந்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோ. வெந்தூய அப்பம் என் உணவாய் மாற கரங்கள் குவிக்கின்றோ. விலையில்லா அன்பை எமக்காய் தந்தாய், விருந்துண்ண உன்னை தந்தாய். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்களை மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்
உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறும் எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். உன்னை கண்டு உறவாழ, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. உன்னை கண்டு உறவாழ, உன்னை உண்டு உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவா நேசரே. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவா. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவா. மாறாத பேரன்பு உன் கருணை, அது மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. மாறாத பேரன்பு உன் கருணை, அது மலரச் செய்யும் என்னில் உன் திறனை. வாராது வந்த அன்பே ஏசையா, உன்னை சேராது வாழ்வென்னை ஏதையா. வாராது வந்த அன்பே ஏசையா, உன்னை சேராத வாழ்வென்னில் ஏதையா. அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம், அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். யாவர்க்கும் நிறைவாகும் சமாதானம், அதை வாழ்வோர்க்கு பகிர்ந்தளிக்க வரவேணும். மேகங்கள் மீதமர்ந்து மீண்டு வரும் உந்தன் வருகையின் மகிழ்வூட்டும் விருந்தருளும்.
மேகங்கள் மீதமர்ந்து மீண்டு வரும் உந்தன் வருகையில் மகிழ்வூட்டும் விருந்தருளும். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். அழைத்தேன் இறைவா, இதயம் வருவாய். உன்னை கண்டு உறவாட, உன்னை ஒன்று உயிர் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே, என்னை தாங்கிடவானேசரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எம் மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் சீடரே, தூய்மையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தூய்மையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. நம்பிட மறுத்தே நீர் தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. நம்பிட மறுத்தே நீர் தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. ஆண்டவரே என சரணடைந்தேன், ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தேன். ஆண்டவரே என சரணடைந்தேன், ஆனந்தம் உள்ளத்தில் அனுபவித்தேன். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம்.